நெருக்கடி நிலை அமலில் இருந்த காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் மிகவும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 40 ஆண்டுகள் கடந்த நிலையில் செய்தியாளர் சுப்பையாவிடம் அவசர நிலை காலத்தின் கொடுமைகளை பகிர்ந்து கொள்கிறார் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின். 40 ஆண்டுகளாவது இந்த நெருக்கடியை சந்திச்சு அப்போ நீங்க அந்த நேரம் அனுபவிச்ச அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? அந்த சித்திரத்தில் எப்படி இருந்தது சார்? நெருக்கடி நிலையை நான் அனுபவித்த நேரம் நான் ஒரு பெரிய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இல்லை. 18 வயது நிரம்பிய ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த நேரத்தில் தான் அந்த நெருக்கடி நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கும் கிடைத்தது. தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்தியா முழுமையும் நெருக்கடி நிலையை அமுல்படுத்தியவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். அந்த நெருக்கடி நிலையில் இந்திய நாட்டினுடைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டார்கள். அதுவும் மிசா சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டார்கள். மெயின்டெனன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது. கைது செய்து சிறையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி கூட யார் யார் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பத்திரிகைகளில் கூட எழுத முடியாத ஒரு நிலை. காரணம், எழுத்துரிமை, பேச்சுரிமை அன்றைக்கு அந்த நெருக்கடி கால சூழ்நிலையில் பறிக்கப்பட்டிருந்தது. திடீரென்று காவலர்கள் அந்த ஆயுள் கைதிகளை அழைத்து கொண்டு வருவார்கள். வந்து ஒவ்வொரு அறையாக திறந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வெளியில் அழைத்து அடி என்று அடிப்பார்கள். அதுவும் அவமானம் தாங்க முடியாத சொற்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள். ஒரு நாள் நான் அடிபட்டு கீழே விழுந்து மயக்க நிலையில் இருக்கிற போது அப்பொழுது மீண்டும் என்னை தாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் கொள்கை பொறுப்பு செயலாளர் சிட்டி பாபு எம்பி அவர்கள் அவரை ஒரு 10 பேர் சூழ்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சூழ்ந்து அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 10 பேர் அப்படியே ஒரு பக்கத்தில் தள்ளி விட்டு என்னிடத்திலே ஓடோடி வந்து என்னை அடிக்கிற அடியாட்கிற இடத்துல கரம் எடுத்து கும்பிட்டு, தயவு செய்து என்னுடைய தம்பியை அடிக்காதீர்கள், அவன் தாங்க மாட்டான், தாங்கின்ற உருவத்தையா பெற்றிருக்கிறான், தாங்கின்ற வயதையா அவன் அடைந்திருக்கிறான், அவனை நீங்கள் எப்படியெல்லாம் தாக்க வேண்டும், எப்படியெல்லாம் உடலில் காயத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலமாக உடலில் எப்படியெல்லாம் ரத்தம் வழிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த ரத்தத்தை, அந்த காயங்களை, அந்த தடியடிகளை என் மீது சுமத்துங்கள் என்று அண்ணன் சிட்டிபாபு கரமெடுத்து கும்பிட்டு கேட்கிறார். இப்படி கேட்ட குற்றத்திற்காக அண்ணன் சிட்டிபாபுவை 2 பேர் 2 கைகளை 2 பேர் 2 கால்களை பிடித்து அப்படியே கீழே படுக்க வைத்து ஒரு 5-6 அடியாட்கள் லாடம் பதிந்திருக்கக்கூடிய பூட்ஸு கால்களால் அவருடைய வயிற்றின் மீது ஏறி மிதிக்கிறார்கள். அப்பொழுது வயிறு பதம் பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாக அவர் வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புள் அது சீழ்பிடிக்கிறது. நாளாக அவர் உயிருக்கு போராட வேண்டிய நிலை வருகிறது. 40 ஆண்டு காலம் முடிந்திருக்கக்கூடிய நெருக்கடியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த 40 ஆண்டுகள் நினைவு நாளில் நான் எண்ணிக்கொண்டிருப்பது, இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமே அண்ணன் சிட்டி பாபு தான் என்பதை நான் நிகழ்வோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.